என் ஃப்ரெண்டை எப்போ வெளில எடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா போதும், நான் போயிடுவேன் சார். பரமன் சார், நீங்க இவங்கிட்ட தெளிவா எதையும் சொல்லியா? ஆண்டவரே, இப்ப நிலைமை சரியில்லை, கொஞ்ச நாள் ஆகுதுன்னு சொன்னங்க ஆண்டவரே. பாரு தம்பி, இவர் ஏதோ உங்ககிட்ட பூசி மொழிவி இருக்காரு. உண்மை என்ன நான் உங்ககிட்ட உடைச்சே சொல்லிடுறேன். இன்னும் 1 வருஷத்துக்கு உன் ஃப்ரெண்டு வெளியே வரவே முடியாது, ஜாமீன் கூட கிடைக்காது. என்ன சார் இப்படி பேசுறீங்க? 2 நாள்ல வெளியே எடுத்துருவேன்னு நீங்க தான் சார் உத்தரவாதம் கொடுத்தீங்க. இப்ப என்னன்னா 1 வருஷம் ஆகணும் குண்டு தூக்கி போடுறீங்களே சார். சார், இந்த விஷயம் மட்டும் அவன் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன உசுரோட வச்சு கொளுத்திடுவாங்க சார். அதெல்லாம் உன் பிரச்சனை. யதார்த்தம் இதுதான். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த ஸ்டேஷன் கேஸ் மட்டும் இல்ல, மத்த ஸ்டேஷன்ல இருக்க செயின் ஸ்நாச்சிங் கேஸும் அவன் பேர்ல தான் போட்டிருக்கோம். மொத்தம் 12 கேஸ். குண்டாசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. ஜாமீன் பத்தி அவன் நினைச்சு கூட பாத்துட கூடாது, வெளியே வர்றத பத்தி யோசிக்கவே கூடாது. நான் உங்ககிட்ட உடைச்சு பேசின மாதிரி நீ அவன் ஃபேமிலி கிட்ட உடைச்சு பேசிரு. சமாதானமான சந்தோஷப்படு, அடிச்சா வாங்கிக்க. கை நீட்டி பணம் வாங்கினல, என்ன வந்தாலும் நீ தாண்டா சமாளிக்கணும். அதை விட்டு இங்க வந்து சட்டம் பேசிட்டு இருந்தேன்னு வையே, பிச்சு புடுவேன் பிச்சு. சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். உங்க பையன் சம்பந்தமான கேஸ் மட்டும் தானே போடுறேன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் சார் ஊர்ல இருக்கிற எல்லா கேஸையும் அவன் மேல போட்டிருக்கீங்க? வேற என்னடா பண்றது? இல்ல வேற என்ன பண்றதுன்ற? எங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் மத்த ஸ்டேஷன்ல சொல்லி தேவைப்படுற ஆளை இங்க வாங்கிக்குவோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஆள் தேவைப்படும் போது நாங்களும் கொடுக்கணும்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இந்த மாதிரி குடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சகஜம்டா. சார், என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். டீல் பேசுறப்ப ஒரு மாதிரி சொன்னீங்க, இப்ப வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. வலியோட ஒருத்தன் சிக்கனா அவன் மேல எல்லா கேஸையும் போட்டுருவீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சார். டேய், கொலை பண்ணவனை காப்பாத்துங்கன்னு வந்து கேட்டி, அது மட்டும் நியாயமா? தவறு, நமக்குள்ள இருக்கிறதே இல்லீகல் டீலிங் தான். இதுல நியாய தர்மம் எல்லாம் பார்க்க முடியாது. இது மாதிரி எங்களுக்கு 1008 கேஸ் இருக்குது. வகையா மாப்பிள்ள மாதிரி ஒருத்தன் வந்து சிக்கி இருக்கிறான். அவனை வச்சு எல்லா கேஸையும் முடிச்சிடலான்னு பார்த்தாக்கா நீ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தனையும் போய் கூட்டு சொல்லுவ போல இருக்கு. எங்களுக்கு இதை விட்டா வேற வேலை இல்லைன்னு நினைச்சிருக்கேன். எனக்கு தெரியாது சார். என் ஃப்ரெண்டு மேல இவ்வளவு எல்லாம் கேஸ் போடாதீங்க. டீல் பேசினப்ப என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் போடுங்க சார். எங்க வந்து யாருக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? பெரிய மனுஷன் புள்ளங்கிற கெத்தெல்லாம் ஊருக்குள்ள வச்சுக்க. என் ஸ்டேஷன்ல வந்து எங்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா உன் மேல கேசப்பட்டு தூக்கி உள்ள போட்டுருவோம். ஜாக்கிரதை. என்ன நடந்துச்சு நீங்க வந்து குதிச்சிட்டு இருக்க? தபாரு, பேசுனதுக்கு மேல ஒரு 4 கேஸ் அவன் பேர்ல எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். என்னமோ உன் ஃப்ரெண்டுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இம்பிட்டு குதிக்கிற. போலீஸோட டீல் பேசினா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் டீல் போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் குத்துதே குடையுதுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அவன் பேர்ல இனிமேல் தானே கொலைகேசே வரப்போகுது. நான் பேசினபடி அதுல இருந்து அவனை காப்பாத்தி விடுறேன். விடு. கொலைகேசில் உன் ஃப்ரெண்டு உள்ள போயிருந்தானா ஆயுசுக்கு கடிதான் தின்னுட்டு இருந்திருக்கணும். சின்ன திருட்டு கேஸ்ல 1 வருஷம் உள்ள இருக்க சொன்னா வலிக்குதா? இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன்னு நீ தான் அவங்க குடும்பத்துக்கு சொல்லி புரிய வைக்கணும். காசு பணம் உனக்கு ஏதாவது வேணும்னா வந்து கேளு, பக்கத்து ஸ்டேஷன்ல சொல்லி கொடுக்க சொல்றேன். அதை விட்டு கரைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தா தொலைச்சு விடுவோம். ஜாக்கிரதை. பரமர சொல்லி அனுப்புங்க. நீ ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ற. ஏற்கனவே அவர் வேற ஒரு டென்ஷன் இருக்காரு. நீ அவரை போட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வையே, சொன்ன மாதிரியே உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாரு. யோ, நான் உன்னை சும்மா பயமுறுத்துறேன்னு நினைக்காத, நிஜமா தான் சொல்றேன். எங்க இன்ஸ்பெக்டர் ஒரு ஏடா கூடமான ஆளு. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாரு. ஒரு ராபரி கேஸும் மர்டர் அட்டெம்ப்ட் கேஸும் இந்த ஸ்டேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. எஸ்பி அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவளை புடிச்சிங்களான்னு டெய்லி போனை போட்டு குறைச்சிக்கிட்டே இருக்காரு. எஸ்பி இருந்து போன் வர்ற சமயத்துல நீங்க வந்து மாட்டின்னு வச்சுக்க, உன்னை கிரிமினல் ஆக்கி கொத்தா உள்ள தூக்கி போட்டுருவோம். அப்புறம் உன் ஃப்ரெண்டு குடும்பம் அலையிற மாதிரி உன் குடும்பமும் உனக்காக அலையிற மாதிரி ஆயிரும். ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ற வழியை பாரு. உன் பிரச்சனைக்கு ஒரே வழி அவன் குடும்பத்தை சமாளிக்கிறதா. இங்க வந்து சத்தம் போடுறது இல்ல. இதையும் மீறி நீ சத்தம் போட்டா உண்மையாலேயே 4-5 கேஸ் பார்த்து நடந்துக்க. சார் ஓ சார் வந்துட்டேன்.
என்ன மாமா இங்க வந்திருக்கீங்க? டேய், உன்னை பார்க்கறதுக்கெல்லாம் வரல. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சார் சார், அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீயும் பக்கத்துல தானே இருந்த. தனியா பேசட்டும்னு நான் கொஞ்சம் தள்ளி தான் சார் நின்னுட்டு இருந்தேன். சுசீலாவுக்கு என் மேல இருக்கிறது 23 வருஷத்து கோவம் மொத்தத்தையும் கொட்டி தீத்துட்டா. அத நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா இனிமே என்னை பார்க்கவோ பேசவோ முயற்சியே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. 20 வருஷ கோவம்னு நீங்களே சொல்றீங்க. அது ஒரே நாள்ல தீந்துராதே சார். இவ்வளவு காலமா நீங்க அவங்கள கண்டுக்கவே இல்ல. அவங்க இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்ப திடீர்னு வந்து அவங்கள பார்க்கணும் பேசணும்னு நீங்க துடிக்கிறதும் அது அவங்க ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கறதும் நியாயம் இல்லையே சார். சாரி சார், என் மனசுல பட்டதை தான் சொன்னேன். நீ சொன்னது சரிதான், என் புத்திக்கு புரியுது. ஆனா மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது. அவளை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடாதா? அவ கோவத்தை எங்கிட்ட கொட்டி தீர்த்த மாதிரி நானும் என் குற்ற உணர்வு அவகிட்ட கொட்டி தீர்த்த மாட்டான்னு மனசு கிடந்து தவிக்குது. புருஷன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றதும் விரட்டி விடுறதும் எங்கேயும் நடக்காதது இல்லை. ஆனா எந்த அப்பனும் பிறந்த குழந்தைய கொலை பண்ண சொல்ற மாபாதகத்தை செய்யவே மாட்டான். அப்படி ஒரு பாவத்தை நான் என் பொண்ணுக்கு செஞ்சிருக்க மயிலு. என் குழந்தையோட முகத்தை பாக்குறப்போ அதோட அழுகையை கேட்கிறப்போ ஒரு அப்பனா இல்ல ஒரு மனுஷனாவது என் மனசு துடிச்சிருக்கணும். என் கோவம் சரியா தப்பான்னு நிதானமா நின்னு யோசிச்சிருக்கணும். ஆனா நானு பொண்ணுன்னு தெரிஞ்சதுமே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவளை கொன்னுடுன்னு என்ன மாதிரி ஒரு மோசமான கேவலமான மனுஷனை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது மயிலு. இப்படி ஒரு அரக்க நாடா நீன்னு என்னைய நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குது. பெத்த பொண்ண சாமியாவும் தேவதையாவும் எல்லாரும் கொண்டாடுறப்போ நான் மட்டும் தப்பு பண்ணிட்டேனேன்னு வெக்கமா இருக்கு. என் பொண்டாட்டி விஷயத்துல நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறது அவ என்ன மன்னிக்கிறது எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கிட்டோம். அது எனக்கு பெரிய விஷயமா படல. ஆனா என் பொண்ணு விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது மயில. என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்ச துரோகத்தை விட என் பொண்ணுக்கு நான் செஞ்ச துரோகம் தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டே இருக்குது. என் பொண்ணு காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி தூக்கம்னு எதுவும் இருக்காது மயிலு. அவளை பாக்குறதுக்காவது நீ ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா மயிலு? அந்த பொண்ணுக்கும் உங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்களா சார்? மயிலு, அவளை நான் பக்கமா பார்க்க முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்.
தூரத்துல இருந்தாவது பாப்பேன்ல. அந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணையாடா கொல்ல சொன்னு என் மனசாட்சி குத்துமில்ல. அதுதான் எனக்கு நானே கொடுத்துக்கிற பெரிய தண்டனை. தயவு செஞ்சு அவளை எப்படியாவது பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு மயிலு. நான் தான் ஏற்கனவே சொன்னனே சார், நீங்க அவங்க யாரையாவது பார்க்கணும்னு முயற்சி செஞ்சா இந்த ஊரை விட்டு போயிடுவோன்னு அவங்க ரொம்ப சீரியஸா சொல்லிருக்காங்க. அதையும் மீறி நீங்க அவங்கள பார்க்க போனா கடைசியில நீங்க தான் வருத்தப்படுவீங்க சார். அவங்க திரும்பவும் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. தயவு செஞ்சு எதையாவது செஞ்சு என் பொண்ணை என்கிட்ட காட்டிரு மயிலு. இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சுட்டா மறந்தும் கூட நான் இந்த ஜென்மத்துல உன்னை நோவடிக்க மாட்டேன் மயிலு. உன்னை அழ வைக்கவும் மாட்டேன். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியா செய் மயிலு. உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்ல சார். ஆனா அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா திரும்ப பார்க்கவே முடியாத தூரத்துக்கு அவங்க போயிருவாங்க. இப்பவாது அவங்க பக்கத்துல இருக்கிற நிம்மதியாவது உங்களுக்கு இருக்கு. உங்க அவசரத்துல அதையும் இழக்க போறீங்களா சார்? அவங்க பாதிக்கப்பட்டவங்க. நீங்க சொன்ன மாதிரி பல வருஷம் கோவத்துல இருக்காங்க. அந்த கோவம் குறையறதுக்கும் ஓரளவுக்கு சகஜமாகறதுக்கும் கொஞ்ச நாளாவது ஆகும் சார். அது வரைக்கும் நீங்க பொறுமையாதான் இருக்கணும் சார். அவங்கள விட்டு பிடிச்சாதான் இந்த விஷயம் சுமூகமா முடியும். அவசரப்பட்டீங்கன்னா எல்லாமே கெட்டுடும் சார். ஓகே மேல இந்த பொறுப்பையும் உங்ககிட்டயே விட்டுறேன். சூழ்நிலை எப்ப சரியா அமையுதோ அப்ப என்ன கூட்டு போய் என் பொண்ணை காட்ட வேண்டியது உன்னோட வேலை. செய்வியா மயில? நிச்சயமா செய்யறேன் சார். அப்பா, உங்க பொண்ணு உங்க முன்னாடியே தான் நடமாட்டிட்டு இருக்காப்பா. ஒரு தடவையாவது அவளை பார்க்கணும்னு துடிக்கிறீங்க. உண்மை என்னன்னா தினம் தினம் அவளை 100 தடவையாவது பாக்குறீங்கப்பா. ஆனா அம்மாவோட வைராக்கியத்துக்காக என்னால எதையுமே சொல்ல முடியலப்பா. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. மயிலு, என்னாச்சு? ஏன் அழுகுற? இல்லக்கா. அப்புறம் ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நடுவுல கொஞ்ச நாள் சார் உன்னை டார்ச்சர் பண்ணாம இருந்தாரு. இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு மயிலு, உனக்கும் சாருக்கும் நடுவுல ஏதோ நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவாரு. அவரை பகச்சுக்கவும் வேண்டாம், பரமன் சார் மாதிரி ஓவரா கும்பிடவும் வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு அமைதியா இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, அழுகாத, கண்ணத்தோட. என்ன சார், குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க? குட்டி போட்ட பூனை எப்படி நடக்குன்னு நீ பாத்திருக்கியா? இல்ல சார். அப்புறம் எப்படி அதையும் இதையும் நீ கம்பேர் பண்ற? எல்லாரும் சொல்றாங்க, சும்மா அடிச்சுட வேண்டியதானா? ஐயோ சாரி சார், கேட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. பழையமணி ஒரு நிமிஷம். யோ, நீ கொஞ்சம் உள்ள இருக்கியா? சார். சார் நானும். யோ, நீ போகாதியா, நெல்லியா? ஓகே சார். கொஞ்ச நாளாவே என் மூளைக்குள்ள ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ பரமன் சார், ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ஒரு நல்ல டாக்டரா பாத்துருங்களேன். இங்க பாரு, கிண்டல் பண்ணாம நான் சொல்றது கேளு. நீ கவனிக்கிறியா இல்லையான்னு தெரியல,
ஆனா ஆண்டவரையும் மயிலையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க 2 பேரும் முன்ன மாதிரி இல்ல. முன்னெல்லாம் சான்ஸ் கிடைச்சதுன்னா ஆண்டவர் புது அம்மனிய கட்டம் கட்டி காலி பண்ணுவாரு. அவளும் நம்ம கிட்ட வந்து புலம்புவாள்ல. ஆனா இப்ப அந்த சீன் எல்லாம் பார்க்கவே முடியல. 2 பேரும் இப்ப ரொம்ப ராசி ஆயிட்ட மாதிரி தோணுது. ஆண்டவர் அடிக்கடி அவளை கூப்பிட்டு பேசுறாரு. அவகிட்ட தான் பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுக்கறாரு. அவளும் ஸ்டேஷன்லயே இல்லாம ஆண்டவர் பேரை சொல்லிட்டு வெளியவே சுத்திட்டு இருக்கா. ஆண்டவருக்கும் அவளுக்கும் ஏதோ ரகசிய டீல் இருக்கிற மாதிரி தெரியுது. நீதான் அவளோட உடன்பிறவாத சகோதரியாச்சே, உனக்கு இதை பத்தி தெரியுமா? அவ ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? என்ன பதில் சொல்லாம என்னையவே பாத்துட்டு இருக்க? பரமன் சார், மத்தவங்க விஷயத்துல தலையிடலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? இவ்ளோ நாள் சண்டை போட்டவங்க இப்ப சமாதானம் ஆயிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையை விட்டுரு. தெரிஞ்சா தெரியும் சொல்லு, இல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க பாருங்க பரமன் சார், ஏன் இலையில என்ன இருக்கோ அதுதான் நான் சாப்பிடுவேன். பக்கத்து இலைய பார்த்து வயிற்றுச்சல் படுற பழக்கம் எனக்கு இல்ல. பார்த்தா எல்லா இலையில எடுத்து தின்னவ மாதிரியே இருக்கு, ஒரு இலையில தின்னவ மாதிரியே தெரியல. போ. இவ புதுமையோட ஜால்ரான்னு தெரிஞ்சும் இவ வாய் கலரு நம்ம தப்பு தான். கயல் சார் உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். சார், அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அக்கா உள்ள ரூம்ல தான் இருக்கா. ஃப்ரீயா பேசலாம். கயல், உன் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கார் கயல். சார், அவன் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. ஆனா அவன் என்ன விடவே மாட்டேங்கிறானே. சும்மா கால் பண்ணிட்டு கயல் என்கிட்ட பேசுவீங்க, கயல் என்கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு கயல். பாவெல்லாம் பார்க்காதீங்க சார். அவன் நம்பரை பிளாக் பண்ணுங்க. கயல், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல கயல். பட் இது உன்னோட பர்சனல் மேட்டர். நான் தலையிடுறது தப்பு தான். ஆனா தெரிஞ்சவங்கிற உரிமையில நான் இதை உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க 2 பேருமே நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஏன் அவனை டோட்டலா அவாய்ட் பண்ற? Facebookல தான் அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நாள் சாட் பண்ணோம். கொஞ்ச நாள்ல தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கோம். நேர்ல ஒரு தடவை கூட மீட் பண்ணதே இல்ல. அதுக்குள்ள அவன் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் சார். கயல், நீ போன்ல பேசினதுலயே அவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டான் போல இருக்கு. அத அவன் ஓபனா உன்கிட்ட சொல்லியிருக்கான். அதுல எதுவுமே தப்பு கிடையாதே. இல்ல சார், அவன் சட்டனை ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்ல. கயல், அது தப்புன்னு நீ நினைச்சா அதுல உன் பங்கும் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? ஆமா கயல், நீ உன் நம்பர்ல இருந்தே அவன்கிட்ட பேசிருக்கலாம்ல. ஏன் என் நம்பர்ல இருந்து கால் பண்ண? நான் உன்னை மட்டும் ஸ்பெஷலா டீல் பண்றேன்னு சொல்லி நீ ஏன் அவனுக்கு ஹிண்ட் கொடுத்துட்ட? இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எந்த பையனா இருந்தாலும் இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலன்னு தான் நினைப்பான். சார், அது ஆம்பளைங்க புத்தி சார். ஒரு பொண்ணு சிரிச்சு சிரிச்சு பேசினா, வாட போடன்னு க்ளோஸா பேசினா, வேற நம்பர்ல இருந்து பேசினா உடனே காதல்னு முடிவு பண்ணிடுவீங்களா? வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க எப்படி சார் பொறுப்பாக முடியும்? சரி, ஓகே கயல், எனக்கு உங்க மேல எல்லாம் காதல் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம்னு சொல்லிட்டு நீ ஏன் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் அவனை டோட்டலா அவாய்ட் பண்ற? இல்லனா விட மாட்டேங்கிறாங்க சார். முதல்ல ரெக்வெஸ்ட் கொடுத்து உள்ள வராங்க, குட் மார்னிங்னு ஆரம்பிக்கிறாங்க. 2 வீடியோக்கு லைக்கும் ஹார்ட்டும் போடுறானுங்க. அடுத்த நாளே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறானுங்க. ஃப்ரெண்டாவே இருப்போன்னு சொன்னா சோகமான எமோஜி போட்டுட்டு உன் மனசு மாற ஐம் வெயிட்டிங்னு ஸ்டேட்டஸ் போடுறானுங்க சார். அவனுங்க பண்ண டார்ச்சராலேயே எனக்கு லவ் மேல சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. கயல், எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. உண்மையா லவ் பண்றவங்களும் சில பேர் இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன் சார். அதுக்கு நீங்களே பெரிய உதாரணமா இருக்கீங்க. உங்க லவ்வுக்காக சொத்து சொந்தம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சது? அவ ஒரு நாளாவது உங்க காதல மதிச்சாளா? இப்ப வரைக்கும் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. கயல், என்னைக்காவது ஒரு நாள் மயில் என் காதல ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், அதுக்குள்ள நீங்க அங்கிள் ஆயிடுவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான லவ்ங்கிறது ரொம்ப அபூர்வம் சார். அதுக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மதிப்பே இல்ல. அப்புறம் நான் ஏன் அதுல போய் மாட்டிக்கணும்? கயல்,
எனக்கு என்னமோ அந்த பையன் உன்னை சின்சியரா லவ் பண்றான்னு தான் தோணுது. அவன் ஃபீல் பண்ணி பேசுறதும் உன்கிட்ட பேசணும்னு தவிக்கிறதும் ரொம்ப ஜென்யூனா இருக்கு கயல். உண்மையான காதல் வேணும்னு நினைக்கிற நீ அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல? இல்ல சார், அவன் எனக்கு செட் ஆகவே மாட்டான். ஏன் அவன்கிட்ட அப்படி என்ன பிரச்சனை? அவன்கிட்ட பெரிய வசதி ஒண்ணும் இல்ல சார். ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் பையனா இருக்கான். அவன் லவ் ஏத்துக்கிட்டா நான் எப்படி லைஃப்ல செட்டில் ஆகுறது? உங்களை மாதிரி ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா நான் உடனே அதை ஏத்துப்பேன்.